விசுவாவசு வருடம் பங்குனி 3 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை திரையோதசி திதி காலை 8:57 மணி வரை. அதன்பின் சதுர்தசி திதி. அவிட்டம் நட்சத்திரம் அதிகாலை 5:55 மணி வரை. அதன்பின் சதயம் நட்சத்திரம். மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கடகம். பொது. மாத சிவராத்திரி. சூரிய உதயம் காலை 6:24 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் அதிகாலை 4:57 மணி. அஸ்தமனம் மாலை 5:06 மணி. மேஷராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தடைப்பட்ட வேலை முடிவிற்கு வரும் நாள். எதிர்பார்த்த பணம் வரும். தம்பதிக்குள் அனுசரணை வேண்டும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். மன சங்கடம் நீங்கும். விருப்பம் பூர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரம் செய்யும் இடத்தில் சிறு மாற்றங்களை செய்வீர். மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலாளர் நிலை உயரும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். எடுத்துக்கொண்ட வேலையில் வெற்றி காண்பீர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான நாள். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். பெரியோர் உதவி கிடைக்கும். தெய்வ வழிபாடு நன்மை தரும். குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். பயணம் ஆதாயம் தரும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். எண்ணம் நிறைவேறும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பம் உண்டாகும். குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். நம்பிக்கையுடன் மேற்கொண்ட வேலை இழுபறியாகும். அலுவலகத்தில் அதிகாரியால் நெருக்கடி அதிகரிக்கும். உங்கள் வியாபார ரகசியங்களை தெரிந்து கொள்ள சிலர் முயற்சிப்பர். பேச்சில் கவனம் அவசியம். புதிய முயற்சி வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிரிகள் தொல்லை நீங்கும். செய்து வரும் தொழிலில் அக்கறை செலுத்துவீர். வருமானம் உயரும். உங்கள் தேவை நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, செயலில் லாபம் காணும் நாள். பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர். சொத்து பிரச்சனை முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்களிடம் உதவி கேட்டு உறவினர்கள் வீடு தேடி வருவர். மன நிம்மதி உண்டாகும். தொழில் புரியும் இடத்தில் சாமர்த்தியமாக செயல்படுவீர். செல்வாக்கு உயரும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். தாய்வழி உறவுகள் ஆதரவுடன் முயற்சியில் வெற்றி அடைவீர். எதிர்பார்த்த பணம் வரும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோரின் ஆலோசனையால் இழுபறியாக இருந்த வேலையை கையில் எடுத்து வெற்றி காண்பீர். நிதிநிலை உயரும். தனுசு ராசி அன்பர்களே, முடியாது என்று மற்றவர்கள் கைவிட்ட வேலையை முடித்து காட்டுவீர். வருவாய் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்குரிய வேலைகளில் இறங்குவீர். எடுத்த வேலை வெற்றியாகும். மகர ராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் உங்கள் முயற்சி லாபமாகும். சாதுரியமாக பேசி வேலைகளை முடிப்பீர். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். அதிகாரியின் ஆதரவும் பணிபுரிவோரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. உழைப்பிற்குரிய ஆதாயம் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சினை தோன்றும். உங்கள் எண்ணத்திற்கு மாறாக சில செயல் நடக்கும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது. பிறரை அனுசரித்து செல்வதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மீனராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவு தோன்றும். ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும். வேலைபளு அதிகரிக்கும். மனம் சோர்வடையும். மறைமுக எதிரிகளால் சங்கடம் உண்டாகும். வழக்கமான வேலைகளிலும் நெருக்கடி தோன்றும். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கவும்.